கள்ளக்காதல் கையும் களமாக மாட்டிய மனைவியை கொன்றுவிட்டு குழந்தையை அனாதை ஆக்கினான் என்ற செய்திகள் பரபரப்பாக வந்துகிட்டு இருக்கு. முதல்ல நம்ம பார்ப்போம், இது இந்த கள்ளக்காதல் நல்ல காதலா? ஏன்னு சொன்னா, ஒரு கணவனை பிடிக்கவில்லை என்பதற்காக தான் மனைவி பிறரிடம் ஒரு நேசம் வைக்கிறார். அதுபோல மனைவியை பிடிக்கவில்லை என்று சொல்லி கணவன் பிறரிடம் நேசம் வைக்கிறார். இதை கள்ளத்தனமா செய்யாம நீங்க பிடிக்கலன்னு சொன்னா, உங்களுக்குள் சாட்சியாளர்களை வைத்து திருமணம் செய்து கொண்டீர்களே, அவர்களை வைத்து மீண்டும் பிரிந்து கொண்டு வேறு திருமணம் செய்து நீங்கள் வாழலாம். யாரையும் யாரும் கொலை செய்ய வேண்டியதில்லை, ஜெயிலுக்கும் போக வேண்டியதில்லை. இதைத்தான் இஸ்லாம் லேசாக ஆக்கியிருக்கிறது. அதை விட்டு எமோஷன் ஆகி கொலை செய்து குழந்தைகளை அனாதையாக்கி தானும் வாழாமல் அவங்களும் வாழாமல் இந்த வாழ்வை சீரழிப்பதை சிறந்த வழி இஸ்லாம் கூறும் முத்தலாக்கு வழிமுறை. திருந்திருப்பது, மீண்டும் சேருவதற்கு திருந்துவதற்கு வாய்ப்பளிப்பது. அறவே திருந்த மாட்டார், சேர வாய்ப்பில்லை என்றால் நிரந்தரமாக பிரிவது.